ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் சூர்யா சார் நடிப்பில் வெளியான ரெட்ரோ திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 10வது நாளை விட 11வது நாளில் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் அட்வான்ஸ் புக்கிங் வசூல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் உயர்ந்து இருக்குது. அதாவது தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் 11வது நாளில் எவ்வளோ டிக்கெட் விற்பனை இருக்குது, அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத டேட்டில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 10 நாள் முடிவில் தமிழகத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ திரைப்படம் 53 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி இருந்தது. ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா படம் வேறு லெவலில் கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்குது. ஸோ தற்பொழுது 11வது நாளில் மட்டும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத டேட்டில் வந்து பார்த்துடலாம். அதன்படி முதலாவதாக கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா 109 ஷோ போகிறது உறுதியாக இருக்குது. 4315 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 9,80,000 வரை கலெக்ஷன் பண்ணியிருக்குது. கர்நாடகாவில் 11வது நாளில் இதனை தொடர்ந்து தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 867 ஷோ போகிறது உறுதியாக இருக்குது. 80,115 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 1,15,00,000 வரையும் தமிழகத்தில் 11வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் ரெட்ரோ திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. ஸோ ரெட்ரோ திரைப்படத்தை விட டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோடி அதிகமாக வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்குது. அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் 11வது நாளில் தமிழகத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1748 ஷோ வந்து போட்டிருக்கிறாங்க. 3,42,198 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 5,11,81,000 வரை டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் 11வது நாளில் தமிழகத்தில் மட்டும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் 11வது நாளில் 5 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணியிருக்குது. ஆனால் ரெட்ரோ திரைப்படம் 1,13,00,000 வரை தான் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.